ஹை வியூஸ். இப்போ ரீசன்ட் இன்சிடென்ட் நமக்கு தெரியும். தமிழ்நாடு மினிஸ்டர் செந்தில் பாலாஜி வந்து ரிசைன் பண்ணது. இப்போ எதுக்காக அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லித்தான். சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிஸ்டர் பதவி வேணுமா, இல்ல உங்களுக்கு ஃப்ரீடம், அதாவது ஜெயில இல்லாம நீங்க சுதந்திரமா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஸோ த கொஸ்டின் வாஸ் ஃப்ரீடம் வர்சஸ் பவர். ஏன் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் கேஸ்ல வந்து உள்ள இருந்தார். அவருக்கு பேல் கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ எல்லா பேல் கண்டிஷன்ஸ்ல என்ன அப்படின்னா, இனிமே வரக்கூடிய அந்த வழக்கு விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன், ஏற்கனவே எதுவும் இன்வெஸ்டிகேஷன் தான் நான் ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதர் கண்டிஷன்ஸ் எல்லா பேல்லையுமே. இப்போ இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இன்னொன்று, ட்ரையலுக்கு வந்து கோஆபரேட் பண்றேன் அப்படின்னா சாட்சிகள் வந்து கோர்ட்டுக்கு வந்து சொல்றதை நான் தடுக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் இந்த வழக்குல அவருக்கு பேல் கொடுத்த செப்டம்பர் 2024 பேல் கொடுக்குறாங்க. கொடுத்த சில நாட்களே மினிஸ்டர் ஆகிறாரு. மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வழக்குல யாருமே வந்து சாட்சி சொல்ல முன் வரல. இதைத்தான் இடி வந்து சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி, இல்ல இவர் பதவியில இருந்தா சாட்சிகள் யாரும் வரமாட்டாங்க, இவர் அந்த ட்ரையல் ப்ராசஸுக்கு விரோதமா நடக்கிறாரு, அதனால இவரை பேல் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போதுதான் இந்த கொஸ்டினை எழுப்புறாங்க.